அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ரெசிபிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுவையான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற இருவழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போவாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஒண்ணும் இல்ல, கினோவா பிரியாணி செஞ்சு காமிக்க போறேன். இந்த கினோவாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியலீங்க. இது அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நல்ல எனர்ஜெட்டிக், அதுல என்ன மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கினோவா ரைஸ். இதனுடைய அருமை தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, மதிய வேலையில இந்த கினோவா ரைஸையே வந்து சாம்பாருக்கு அரிசி சோறு எப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாம் ஊத்தி சாப்பிடுவாங்க. உடல் இளைக்கவும் ரொம்ப நல்ல ஒரு அருமருந்து. இன்னொன்று பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை நீக்கக்கூடியது. இப்போ இந்த பெரிய பெரிய நோய் இல்லையா, புற்றுநோய் அந்த மாதிரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி இது வரைக்கும் நீங்க சமைச்சு சாப்பிடல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கினோவா ரைஸ் வந்து சாதாரணமாக அரிசியாக சாப்பிடும்போது கொஞ்சம் சுவை கம்மியாக தான் இருக்கும். எப்பவுமே வாய்க்கு ருசி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, ஆரோக்கிய கேடு வருது. அதனால நம்ம வாய்க்கு ருசியும், அதாவது இருக்கிறத எப்படி நம்ம வந்து சுவையாக சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றது நம்மளுடைய சாமர்த்தியம் தானே. அதனால இந்த கினோவா வந்து உங்களுக்கு அரிசியாக சமைச்சு காமிக்காம இன்னைக்கு கினோவா பிரியாணி செஞ்சு காமிக்க போறேன். சரி, இப்ப நம்ம செய்யும் போதே உங்களுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம டிஸ்கிரிப்ஷன், நம்ம ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபிக்கான பொருள்கள் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி கொடுப்போம். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ செய்முறைக்கு போலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சு நீங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வானொலி வச்சுக்கோங்க மேனுவலா செய்யறதா இருந்தா. இப்போ இது சூடான உடனேயே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, எண்ணெயும் விடலாம். அது கரைஞ்ச உடனேயே மற்ற பிரியாணியெல்லாம் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். இப்படி நைஸா அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்புக்கான அளவு சொல்றேன். இதை போட்டு 2 பச்சை மிளகாய் கீறிக்கோங்க. இது வந்து பேபிஸும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா பேருக்கு ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. பொதுவாகவே இது வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, குழந்தைங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடுங்க. பட் என்ன சொல்றேன், இது குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது இந்த உணவை எல்லாம் கொடுத்துட்டு வாங்க. நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன் காரத்துக்கு. வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறின உடனேயே நீங்க என்ன பண்ணுங்க, புதினா இலை சும்மா ஒரு 10 இலை போடும். புதினா இலையே அதுல வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை நிறைய பேர் பின்னாடி போடுவாங்க, நான் முன்னாடியே போட்டுருவேன். ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா. அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வதக்கணும். நான் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டோம்ல, அது பச்சை வாசனை போன உடனே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கப்பு தான் செய்ய போறேன், அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. இல்லை உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன், தக்காளி குழையட்டும்னு. இப்போ பாருங்க, தக்காளி சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு, குழஞ்சிருச்சு தக்காளி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சில காய்கள் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் மட்டும் சேர்க்க போகிறேன். நமக்கு ஏற்கனவே கினோவா ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரிஷியஸாக இன்னும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நம்ம ஒரு பெரட்டிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள்
ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். சும்மா அந்த கலருக்காக நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நிறைய பேர் கலர் பிடிச்சிருப்பாங்க, அந்த கலர் பொடியை தவிர்த்துடலாம். நீங்கள் இதை சேர்த்த பின்னாடி இந்த கினோவா பாருங்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். குட்டி குட்டியாக நம்ம இந்த கம்பு இருக்கு இல்லையா, கம்பே ஒரு சின்ன ஷேப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், கம்புலேயே இன்னும் சின்னது இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த கினோவா ரைஸ் தான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். இதை நான் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். 1 டம்ளர் எடுத்தேன் இந்த டம்ளரில். இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்றத கூட சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து பட்டை கிராம்பெல்லாம் போடலை இல்லையா, அதனால என்ன பண்ணணும்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா நம்ம வீஹா ஆன்லைனில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது வாய் அடிக்காதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கரம் மசாலா பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி என்ன பண்ணுங்க, நீங்கள் கினோவாக்கு கூட இந்த பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி அரிசி ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாதிரி வைப்போம். நம்ம என்ன பண்ணலாம், எடுத்த அளவுலேருந்து 1.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன். 2 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 இல்லை 1.25, நான் பாருங்கள் 1.25 அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கடைசியில் உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்க்குறேன் நான். நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் எடுத்துடலாம், சீக்கிரம் வெந்துடும். நான் குக்கர் திறந்துட்டேன் பாருங்க. கினோவா பிரியாணி தயாரா இருக்கு. நல்லா இப்படிதான் தனித்தனியா இருக்கும் வெந்த பின்னாடியும். இப்போ இதுல வந்து நீங்க வயசானவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை குழந்தைங்க நல்லா வெந்திருக்கு இருந்தா கூட நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன். வயதானவர்களும் சாப்பிடணும், குழந்தைங்களுக்கும் வந்து இது நல்லா கொடுக்கணும் அப்படி, அதாவது பல்லு இல்லாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இன்னும் 1 டம்ளர் அரிசி கூட வச்சுக்கிட்டு ஒரு 3-4 விசில் கூட வச்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எனக்கு கொஞ்சம் கூட எடுத்துருச்சு. நான் உங்ககிட்ட சொன்னது 2 விசில் இல்லையா, கிட்டத்தட்ட 4 விசில் எடுத்துட்டேன். அதனால நீங்களும் அது பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவையா இருக்கு, மணமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது சாப்பிட்டு பார்க்கலாம். கினோவா பிரியாணி தயார். இப்போ நான் இது சாப்பிட்டு பார்க்க போறேன். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. நான் செஞ்சதுனால சொல்ல, நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. இது நீங்க காலிஃபிளவர், பட்டாணி, இன்னும் என்னென்ன காய்கறிகள் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துக்கலாம். சரி, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே கோவில் மணி போல ஒரு பெல் ஐகான் பட்டன் காமிக்கும் இல்லையா, அதை வந்து அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடுகின்ற அத்தனை வீடியோஸும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்முடைய வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு புதிதாக கேட்பவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி. இப்போ தமிழ்ல வீஹா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். அதை கொண்டு போய் நீங்க பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா லோகோட அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா எங்க வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம். பொருட்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கிடைக்காது. அதே போல என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கடையாவது விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நான் அவங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ இன்னும் கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீஹா கடைக்கு வரணும்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல எங்க வீஹா கடைக்கான ரூட் மேப் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். நீங்க அதாவது இந்த
என்னுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க் இருக்கும், என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உடைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்க பார்த்து கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க. புது புது சாரீஸ் இருக்கு, புதிய புதிய ஆன்மீக பொருள்கள் எல்லாம் நீங்க கேட்கறது, சுத்தமான ஆன்மீக பொருள்கள், நிறைய பொருள்கள் இருக்கு. என்னதான் இருக்கு அப்படின்னு போயாவது பாருங்களேன். சரி, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.